friends, welcome to JSJSC Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 5 different sentence தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க friends. நம்ம சேனல்ல எப்பயுமே நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம வழக்கத்துல யூஸ் பண்ற சொற்களுக்கு தான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்த்துட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உள்ளே வாருங்கள். இப்ப நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்க என்ன சொல்லுவோம்? வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளீஸ். இப்போ நம்ம கொஞ்சம் பணிவா சொல்லுவோம், வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அது நம்ம சொல்லும் போது தமிழ்லனா வாங்க அப்படின்னு சொல்றது கொஞ்சம் பணிவா இருக்கு. இங்கிலீஷ்ல நம்ம எப்படி பணிவா சொல்றது? ப்ளீஸ்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணாதான் அந்த பணிவு, அந்த ப்ளீஸ், கைண்ட்லி இது மாதிரி வேர்ட் யூஸ் பண்ணாதான் நம்ம பணிஞ்சு சொல்றோம் அப்படின்றது மீனிங் ஆகும். ஓகேங்களா? அதனால ப்ளீஸ். வாருங்கள் அப்படின்றதுக்கு கம் இன். கம். வாருங்கள்ன்றதுக்கு கம். உள்ளே அப்படின்றதுக்கு இன். ஓகேங்களா? ப்ளீஸ் கம் இன். ஓகேங்களா? இது கொஞ்சம் நம்ம வாங்க ரொம்ப பணிவா நம்ம கேட்கிறோம். ஒருத்தரை ஒரு பெரிய விஐபி நம்ம வீட்டுக்கு வராங்க, இல்ல நம்ம ரிலேட்டிவ்ஸ் வராங்க, அவங்கள நம்ம ரொம்ப வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப சந்தோஷமா. இதே தமிழ்ல சொல்லும் போது வாங்க வாங்கன்னா அந்த டோன்லயே மாறிடும். அதே இங்கிலீஷ்ல சொல்லும் போது கமின் அப்படின்னு மட்டும் சொன்னோம்னா அது அவ்வளவு மரியாதையா இருக்காது. நம்ம எப்படி சொல்லணும்னா ப்ளீஸ் கமின் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? எனக்கு இருமல் உள்ளது. ஆமா, 2 நாளா எனக்கு ரொம்ப இருமலா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஐ. இருக்கு, உள்ளது, இருக்கு அப்படின்றதுக்கு ஹாவ். a cough. இருமல் அப்படின்றதுக்கு cough. I have a cough. I have a cough. எனக்கு இருமல் உள்ளது அப்படின்றதுக்கு I have a cough. ஓகேங்களா? அவர் திறக்கவில்லை. ஐயோ, அவர் வீட்டை நான் தட்டிக்கிட்டே இருக்கேன், அவர் திறக்கவே இல்லை அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா அவர், ஹி. திறக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஓப்பன். ஹி ஓப்பன். ஹி ஓப்பன்னா ஹி ஓப்பன்னா அவர் திறந்துட்டாருன்னு அர்த்தம். திறக்கவில்லை அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஹி டிட் நாட். ஹி டிடின்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? டிடின்ட் இல்லைன்னா டிட் நாட். இந்த டிடின்ட்க்கு பதிலா நம்ம டிட் நாட்னு சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ஹி டிட் நாட் ஓப்பன் இல்லைன்னா ஹி டிடின்ட் ஓப்பன். இந்த டிட் நாட் ஷார்ட் ஃபார்மா தான் நம்ம டிடின்ட்னு ரைட் பண்றோம். ஓகேங்களா? இந்த டிட் நாட் ஷார்ட் ஃபார்மா தான் டிடின்ட் ரைட் பண்றோம். இதே அவர் திறந்து விட்டார் அப்படின்னா he opened அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அவர் திறக்கவில்லை, அதனால he didn't open இல்ல he did not open அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? he did not இந்த சென்டென்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். சாரி இந்த வேர்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த வேர்டும் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு இது மாதிரி யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த did not தான் ஷார்ட் ஃபார்மா didn't அப்படின்னு ரைட் பண்றோம். அதாவது இந்த n இந்த ஓ சேர்க்காம என்ன பக்கத்திலேயே போட்டு அப்பாஸ்ட்ரபி போட்டு, அதாவது இந்த கமா மாதிரி போட்டிருக்கிறது பேரு அப்பாஸ்ட்ரபி போட்டு டீன்னு போட்டோம்னா டிடின்ட். ஓகேங்களா? இதை நம்ம டிடின்ட்னு யூஸ் பண்றோம். ஓகேங்களா? he didn't open. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கீழே செல்லுங்கள். சரி போங்க, கீழே போங்க, இங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாராவது அனுப்புறோம். இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா கோ. செல்லுங்கள் அப்படின்றதுக்கு கோ. கீழே அப்படின்றதுக்கு டவுன் ஸ்டேர்ஸ். downstairs. கீழே செல்லுங்கள் go downstairs. கீழே செல்லுங்கள் go downstairs. இதே மேலே செல்லுங்களா go upstairs. இதே மேலே செல்லுங்கன்னா go upstairs. கீழே செல்லுங்கன்றதுனால go downstairs அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இப்ப மாடிக்கு செல்லுங்கள் அப்படின்னா go upstairs. இதே கீழே செல்லுங்க, இல்ல மாடி படிக்கட்டுல இருந்து கீழே ஃப்ளோருக்கு போங்க அப்படின்னு சொல்றோம்னா go downstairs. ஓகேங்களா? அடுத்தது, அதை ஒருபோதும் செய்ய வேண்டாம். இந்த விஷயத்த ஒரு நாளும் செய்யவே செஞ்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யார்ட்டையாவது ஃப்ரெண்டு கிட்ட சொல்றோம், ஐயோ இந்த விஷயத்த மட்டும் செஞ்சிடாதப்பா அப்படின்னு சொல்றோம்னா அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஒருபோதும் அப்படின்றோம். பாத்தீங்களா? நெவர். ஒருபோதும் அப்படின்றதுக்கு நெவர். நெவர். செய்ய வேண்டாம். நெவர் டூ தட். ஒருபோதும் செய்ய வேண்டாம். நெவர் டூ தட். செய்ய. அதை அப்படின்றதுக்கு தட். செய்யறதுக்கு டூ. நெவர். ஒருபோதும் வேண்டாம் அப்படின்றதுக்கு நெவர். ஒருபோதும் வேண்டாம் அப்படின்றதுக்கு நெவர்.
டூன்றது செய் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த செய்ய அப்படின்றதுக்கு டூ, அதை அப்படின்றதுக்கு தட். ஓகேங்களா? அதே இதைன்னா திஸ்ன்னு சொல்லுவோம். நெவர் டூ திஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஒருபோதும் செய்ய வேண்டாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நெவர் டூ திஸ்ன்னு சொல்லுவோம். அதை ஒருபோதும் செய்ய வேண்டாம்ன்றதுனால நெவர் டூ தட்ன்னு சொல்றோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த 5 சென்டென்ஸ்மே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்சி ஜெஸ்சி எஜுகேஷன். உங்க வீட்டுல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷனுக்கு தேவையான வீடியோஸ், அதாவது தமிழ் கட்டுரை, எஸ்ஏ ரைட்டிங், பேச்சு போட்டி கட்டுரை, ஸ்பீச், லெட்டர் ரைட்டிங், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்ல ஜேஎஸ்சி ஜெஸ்சி எஜுகேஷன் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேனல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.